చుంటితేనే ధారల కన్నా యేసునామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. చుంటితేనే ధారల కన్నా యేసునామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. జీవిత కాలమంతా ఆనందించెదా, యేసయ్యనే ఆరాధించెదా. జీవిత కాలమంతా ఆనందించెదా, యేసయ్యనే ఆరాధించెదా. చుంటితేనే ధారల కన్నా యేసునామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. యేసయ్య నామమే బహు పూజనీయము, నాపై దృష్టి నిలిపి సంతృష్టిగా నన్ను ఉంచి. యేసయ్య నామమే బహు పూజనీయము, నాపై దృష్టి నిలిపి సంతృష్టిగా నన్ను ఉంచి. నన్నెంతగానో దీవించి జీవజలపు ఊటలతో ఉజ్జీవింపచేసెనే. నన్నెంతగానో దీవించి జీవజలపు ఊటలతో ఉజ్జీవింపచేసెనే. చుంటితేనే ధారల కన్నా యేసునామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. చుంటితేనే ధారల కన్నా యేసునామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. காலத்தில் வனாந்திரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, அவன் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலுள்ள தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே வனாந்தரத்திலே ஒருவன் சப்தமிடுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்ல பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலான வழிகள் நேராக்கப்படும், கரடான வழிகள் ஒழுங்காக்கப்படும். எல்லா மனிதரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரியன் பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் 2 உடைகள் இருந்தால் உடையில்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு, உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடு. போதகரே, நாங்கள் வரி வசூலிப்பவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநியாயமாய் யாரிடமும் வரி வாங்காதீர்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்யட்டும்? கட்டாயப்படுத்தி யாரிடத்திலும் பணம் வாங்காதீர், யாரையும் பொய் குற்றம் சாட்டாதீர். உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு.
எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் நீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி களத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா, ஆறுதல் நாயகனே, ஐயா, ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே.
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், அழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா,
வச்சிருக்கிறீங்க. இன்னும் நிறைய படி இருக்குது. அந்த படியெல்லாம் ஏறி போகணும்னா நீங்க உங்களுடைய வெளிச்சத்தை இருளாக்காத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும்? வெளிச்சம் எப்படி வரும்? நம்மள ஜெனரலா லைட்டுக்குள்ள இருக்கிற பல்பு சுவிட்ச் போட்டா பல்ப் எரியும். பல்பு கூட எப்படி எரியும்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபில்மெண்ட் அதுலதான் பிரகாசம் வரும். அதே போல வழுக்குல திரி எரியும். சும்மா எரியுமா? அதுல என்ன ஊத்தணும்? எண்ணெயை ஊத்தணும். எண்ணெயை ஊத்த அந்த திரி வந்து அந்த வழுக்குல கூட எண்ணெய் ஊத்துனீங்கன்னா அது பிரகாசமா எரியும். புரியுதுங்களா? தேவ வசனம் இப்ப நிறைய விஷயம் இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு படிப்படியா ஏறி போகணும். படிப்படியா ஜீவியம் பிரகாசமா இருக்கணும். பிரகாசம் சபையில நீங்க இல்லனா நீங்க என்ன ஆயிடுவீங்க? இருளின் பிள்ளைகள். இருளு உங்களை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கும். உபவாசத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜபத்திலும் அப்போஸ்தலருடைய போதனையிலும் உறுதியாய் இருந்தார்கள் அந்நியத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கொரிந்தியர் 1 பத்திரிகையில 11 அதிகாரத்திலையும் அழகா எழுதப்பட்டிருக்குது. இயேசுவுடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால என் அருமையான ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள், அடுத்து ஞானஸ்நானத்துக்குள்ள ஆயுதப்படுகிறவர்கள், ஞானஸ்நானம் ஆல்ரெடி எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள், உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கிறது. அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை நீங்க வந்து இருளாக்காதபடிக்கு மிக ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை சபையில இருந்து தான் உங்களுக்கு உண்டாகும். எச்சரிக்கை தேவ வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு உண்டாகும். எச்சரிக்கை தேவ திருவசனத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலிருந்து தான் உங்களுக்கு எச்சரிக்கை உண்டாகும். எச்சரிக்கை உண்டாக உங்களுடைய பிரகாசம், இன்னொரு வசனம் கூட இருக்குது, உங்களுடைய பிரகாசம் என்றது நற்கிரிகளினாலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நற்கிரிகள்னா நல்ல வார்த்தைகள், நல்ல காரியங்கள், நல்ல காரியங்களே, கிரியைகளே, பணிகளே செய்கிறதுனால உங்களுடைய பிரகாசம் அதிகமாய் இருக்கும். அப்போ உங்களுடைய பிரகாசம் அதிகமா இருக்க பிதானவர் மகிமைப்படுவாராம். மத்திய எழுதின சுவிசேஷத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. ஆகினாலே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டுமே நம்ம பிரகாசம் வாய்ந்திடலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டுமே ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய புதிய உடன்படிக்கையில நீங்க பிரவேசித்து இருக்கிறீங்க. அவருடைய சரீரம் ரத்தத்திலே நீங்க கடந்து போகிறவங்களா நீங்க இருக்கிறீங்க. புரியுதுங்களா? புதிய உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம் தான் புதிய உடன்படிக்கை. பல உடன்படிக்கை இருந்தது 10 கட்டளை. ஆனால் அப்படி கிடையாது. புதிய உடன்படிக்கை எப்படியாப்பட்டதுன்னா இயேசுவை ஞாபகப்படுத்திக் கொள்கிறது. உனக்காக என்ன செய்தார், உனக்காக என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்து அவர் ஒளியாய் இருந்தார். நான் ஒளியாய் இருக்கிறது போல என்னை பின்புறந்து வருகிறவர்களும் பிரகாசிப்பார்கள், அவர்கள் ஜீவ ஒளியிலே இருப்பார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இயேசுவே ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது இயேசுவை நீங்க பின்தொடர்ந்து வருகிறவர்கள், இயேசுவை பின்தொடர்ந்து வர உங்களோட பிரகாசம் அதிகமாக ஜீவ ஒளியிலே நீங்க கடந்து போகிறவர்களா இருப்பீர்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரத்துக்குள்ள கடந்து போகிறவர்கள் என்று தேவவசனம் தெளிவாக இருக்குது. அதனால இது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இந்த நாளிலே இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின் படி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபித்து அவருடைய நன்றி நன்றி